ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாத நோய். இந்த பக்கவாத நோய் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா 101 மில்லியன் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை சிரமத்திலேயே இருக்கிறாங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் நியூவா ஸ்ட்ரோக் கேசஸ் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு உலகளாவிய புள்ளி விவர குறிப்பு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கிற தொந்தரவு சாதாரணமாக ஒரு மருந்து மாத்திரைகள் அறுவை சிகிச்சை இதை குணப்படுத்திடுமா அப்படின்னு இல்லை. இதில் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் எஃபோர்ட் எடுத்து அவங்களோட செயல்களை மீண்டு வரணும், மனநிலையில் மீண்டு வரணும், அவங்களோட பேச்சு பாதிப்புலேருந்து மீண்டு வரணும். அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தெரபிஸ்டோட ரோல் முக்கியமோ அதே அளவு பேஷண்ட்டும் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் வேணும் அப்படின்னா அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணணும், அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அது தெரியாதனால நிறைய பேர் அந்த இன்னல்கள்லேருந்து மீண்டு வர முடியல. ஸோ அதை நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுத்து அதை எல்லாருக்கும் நல்ல ஈஸியாக அவங்களுக்கு அந்த கண்டிஷனை பற்றி புரிய வச்சு அவங்க மேலும் மேலும் அந்த தொந்தரவுலேருந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரோக் கிளப் அப்படின்னு ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறோம். அந்த இனிஷியேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா October 29 அன்னைக்கு பிசியோன் இன்பேஷன் நியூரோ ரிஹாப் சென்டரில் பக்கவாத நோய் பாதித்தவர்களுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கோம். அவங்க அந்த கிளப்பில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா மருத்துவ ஆலோசனைகள், அவங்களுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் எஜுகேட் பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.